ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு 50 குடும்பங்கள் வந்து எனக்கு ஒரு வீடு சொல்லிருக்குன்னு சொல்லும்போது அது இவ்வளவு பெரிய சந்தோஷம். நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதாவது ஜாய் ஃபவுண்டேஷன்ல பார்த்தீங்கன்னா, வீடு மட்டும் இல்லாம கேன்சர் இன்ஸ்டிடியூட்டா இருக்கட்டும், மக்களுக்கு எங்கெங்க பிரச்சனை இருக்கோ, அவங்கனால என்னென்ன பண்ண முடியுமோ, ரொம்ப அருமையா, எவ்வளோ தூரம் அது அதாவது இந்த கையில வாங்கி இந்த கை தர்றது வந்து யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி நெறைய விஷயங்கள் இங்க காமிச்சது ஜஸ்ட் கொஞ்சம் தான். ஏராளமான பேர் நெறைய பேர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு, அந்த ஜாய் ஃபவுண்டேஷன் மூலமா ஒரு பொது மக்களுக்கு ஒரு சேவையா செஞ்சு, அத எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பண்றது வந்து மிகப்பெரிய விஷயம். எப்பயுமே நான் எல்லா ஃபங்ஷனும் சொல்றது வந்து, ஜாய் சேட்டா வந்து ஹி இஸ் எ விஷனரி. ஹி இஸ் அன் எக்ஸாம்பிள். அதாவது நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து காமிப்போம். இப்ப இவர் மாரி வரணும், அவர் மாரி வரணும்னு. இன்னைக்கு வந்து ஜாய் சார் அது மாரி இருக்காரு. அதாவது ஒரு ஒரு தனியா, தனித்தனிமையா வந்து எந்த ஒரு சப்போர்ட் இல்லாம, இன்னைக்கு ஒரு எம்பயரா கட்டி, இப்ப அவர் மட்டும் ஜாலியா இல்லாம, அவரோட குடும்பம் மட்டும் இல்லாம, ஸ்டாஃப் மட்டும் இல்லாம, மக்களுக்கும் திருப்பி குடுக்குறன்னு நினைக்கும்போது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க் யூ ஜேட்டா. தேங்க் யூ. வண்டர்ஃபுல். அண்ட் இது ஜஸ்ட் அ ஸ்டார்ட் தான். ஜஸ்ட் அ ஸ்டார்ட். இன்னும் ஒரு 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, இந்தியாலயே வந்து ஜாய் எல்லாம் எங்கெங்கெல்லாம் பேர் அதாவது நம்மளுக்கு வந்து சந்தோஷம் என்ன சொல்லுவோம்? வாழ்க்கையில என்ன வேணும்? சந்தோஷம் வேணும்னு சொல்லுவோம். அந்த சந்தோஷமே இவர் மூலியமா வருதுன்னு நினைக்கும் போது இட்ஸ் அகெயின் ஃபேன்டாஸ்டிக். தேங்க் யூ சேட்டா. ஸோ ஐ விஷ் யூ அந்த காடோட எல்லா பிளெஸிங்ஸும் உங்க ஃபேமிலிக்கும், உங்களுக்கும், நம்ம ஸ்டாஃப்க்கு எல்லாருக்குமே, ஒவ்வொருத்தருக்குமே ஜாய்லகா ஸ்டோர் வேலை செய்ற ஒவ்வொரு ஸ்டாஃப்மே எல்லாருக்கும் வந்து ஆல் யுவர் பிளெஸிங்ஸ் ஃப்ரம் காட் ஷுட் பி பிளெஸ்ட் அப்பான் யூ. அண்ட் தேங்க் யூ சோ மச் ஃபார் தி வண்டர்ஃபுல் இனிஷியேட்டிவ். காட் பிளெஸ் யூ.